நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 5 தினங்களாகவே சமூக வலைதளங்கள்ல மால்தீவ்ஸுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாலத்தீவு சீனாவுடன் போய் எப்படி சிக்கியது, சீனா எப்படி இதனுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி உலக நாடுகளை தன்வசப்படுத்துகிறது அப்படின்னு சொல்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மால்தீவ்ஸுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 5 தினங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவு போறாங்க. அங்க போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணி லட்சத்தீவில் இருக்கக்கூடிய இயற்கை அழகை ரசிக்கிறார்கள். அதன் பிறகு சுமார் 1150 கோடி ரூபாய் திட்டங்களை லட்சத்தீவோட முன்னேற்றத்திற்காக கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனேயே மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரதமர் மோடியை பற்றியும் இந்தியாவை பற்றியும் ரொம்ப அவதூறா பேசுறாங்க. என்ன பேசுகிறார்கள் என்றால், இந்தியா ஒரு தூய்மை இல்லாத நாடு, இந்தியாவில் இன்னும் மக்கள் கழிப்பறையை பயன்படுத்தாம இருக்காங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூம்கள்ல இன்னுமே ஸ்மெல் நாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை பற்றி மிக கேவலமாக பதிவிடுகிறார்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்க்கிறாங்க. இந்த பதிவை கடுமையாக எதிர்ப்பதுடன் இனி யாருமே மாலத்தீவுக்கு போகக்கூடாது, எல்லாருமே லட்சத்தீவு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுது. இதற்கிடையில இந்தியாவிலிருந்து மால்தீவ்ஸுக்கு டூர் போறதுக்குன்னு சொல்லி புக் பண்ணியிருந்த ஹோட்டல் புக்கிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கேன்சல் பண்றாங்க. மால்தீவ்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது. இந்தியாவுடன் ஒற்றுமையாக இருந்த மால்தீவ்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை மாறிடுச்சு. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மால்தீவ்ஸ்ல எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரோக்ரசிவ் பார்ட்டி ஆஃப் மால்தீவ்ஸ் சொல்லக்கூடிய பார்ட்டி எலெக்ஷன் கேம்பெயின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சைனா தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இந்தியா நெக்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்ற ஆன்டி இந்தியா நிலைப்பட்டதை அவங்க அந்த எலெக்ஷன்ல எடுக்கிறாங்க. அந்த பார்ட்டி தான் ஜெயிச்சு மால்தீவ்ஸ்ல இப்ப ஆட்சியில இருக்காங்க. இந்த சூழ்நிலை கூட இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது. இந்த பார்ட்டி பாத்தீங்கன்னு சொன்னா சீனாவுடன் ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள். மால்தீவ்ஸ் சைனா கிட்ட போய் சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னா, மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் பாத்தீங்கன்னு சொன்னா சைனாக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. அங்க போய் சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்திற்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 20 ப்ராஜெக்ட்ஸ்ல சைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மால்தீவ்ஸோட டூரிசத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், மால்தீவ்ஸோட ப்ளூ எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணணும், அதோட மால்தீவ்ஸோட டிஜிட்டல் எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 ப்ராஜெக்ட்ஸ்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு $50 மில்லியன் அமெரிக்க மதிப்புடைய திட்டங்கள் இது எல்லாமே. ஸோ கிட்டத்தட்ட $50 பில்லியன் அமெரிக்க பாத்தீங்கன்னா சீன அரசாங்கம் மால்தீவ்ஸுக்கு கொடுக்க போறாங்க. இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 2007-2008 ஆண்டுகள்ல உலக நாடுகள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சீரழிவை சந்திக்கிறாங்க. இந்த பொருளாதார சீரழிவினால நிறைய பேருக்கு வேலை போகுது, நிறைய பேங்க் திவால் ஆகுது. ஸோ யாருக்கிட்டையுமே பணம் இல்லை. யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்றாங்க. இப்ப நம்ம கிட்ட காசு இருந்து நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதிக வட்டி கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதே நேரத்தில் அந்த சமயத்துல சீன அரசாங்கம் இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை கொண்டு வராங்க. கொண்டு உலக நாடுகளுக்கு அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காகவும் அவருடைய பொருளாதார நிலைமையை சீராக்குவதற்கும் நாங்கள் கடன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாகவே 2006ஆம் ஆண்டு டோங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு கடன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட $100 பில்லியன் அமெரிக்க கடன் கொடுக்குறாங்க. இது அந்த நாட்டோட ஜிடிபியோட 40% மதிப்புக்கு சமம். ஃபைனலா அந்த நாடு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடனை திருப்பி அடைக்க முடியாத நிலைமையில வருது. அந்த நாடு திவால் ஆகுது. ஆனா சீன அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவே இல்லை. சீன அரசாங்கம் கடன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுக்குள்ள போய் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, முதலில் கடன் கொடுப்பார்கள். கடன் கொடுத்த பின்பு அந்த நாட்டோட உள்நாட்டு பொருளாதாரத்தை அளிக்கும் விதமாக சைனால இருக்கக்கூடிய தரமற்ற பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சந்தையாக அந்த நாட்டை மாற்றுவார்கள். அப்ப அந்த சீனாவோட தரமற்ற பொருட்கள் அங்க போய் மக்கள் அதை வாங்கும் போது அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். உள்நாட்டு பொருளாதாரம் அழிவுக்குள்ளாகுது. இதனால அந்த நாடு திவால் ஆகுது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, சைனாஸ் டெப்ட் அண்ட் டிராப் டிப்ளோமசி அப்படின்னு சொல்றாங்க. 2023ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய அசோசியேட்டட் பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 2023ஆம் ஆண்டுல ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், மங்கோலியா, கென்யா, ஜாம்பியா முதலிய நாடுகள் சீனா கிட்ட கடன் வாங்கி கண்டிப்பாக திவால் ஆகக்கூடிய நிலைமையில வருவாங்க அப்படின்னு சொல்லி 2023ஆம் ஆண்டு இந்த ஊடகம் சொல்லிருச்சு. ஆனா அது நடந்துச்சு. நமக்கு தெரியும், ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் என்ன நிலைமைக்கு உள்ளானார்கள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நிலைமையில வந்தாங்க அப்படின்னு சொல்ல விஷயம் நமக்கு தெரியும். 2017ஆம் ஆண்டு இந்தியாவோட ஜியோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரம்மா சாலனி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சைனாவோட இந்த டெப்ட் ட்ராப் டிப்ளமசி உலக நாடுகளை வஞ்சிக்கக்கூடிய செயல், உலக நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவர்களுடைய உரிமையை பிடுங்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கிளை அவர் எழுதியிருந்தாரு. அதற்கு மிக பெரிய கடுமையான எதிர்ப்புகள்
வந்தது. ஆனா அவர் சொன்னதுதான் உண்மை. அதுக்கப்புறமா நடந்த எல்லா இன்சிடென்ட்லயுமே கடன் வாங்கிய அத்தனை நாடுகளும் திவாலானது. அந்த திவால் ஆகக்கூடிய நிலைமையை தான் சீன அரசாங்கம் உருவாக்கி வச்சது. இது சைனாவோட டெப்ட் அண்ட் ட்ராப் டிப்ளமசி, காசு கொடுத்து அந்த கண்ட்ரியை திவாலாக்கக்கூடிய ராஜதந்திர திட்டத்துல தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மால்தீவ்ஸ் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. முகமது மொய்சு அவர்கள் முதலே வாயில் கை கொடுத்தால் பரவாயில்லை, முதலே வாயில் தலையை கொண்டு கொடுத்து விட்டார்கள். இந்தியா வந்து மால்தீவ்ஸுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மால்தீவ்ஸ் வந்து டூரிசத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு. கொரோனா காலத்தில் யாருமே சுற்றுலா பயணிகள் போகாதனால மிகப்பெரிய பொருளாதார இழப்பை அந்த நாடு சந்தித்தது. கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து இந்திய மக்கள் தான் வந்து அங்க டூர் போனாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் இந்தியர்கள் வந்து டூர் போயிருக்காங்க. டூர் போய் ஒரு எந்த பொருளாதார இழப்பும் அந்த நாடு சந்திக்காமல் சேஃப்டியா இருப்பதற்கு நாம் இந்தியர்கள் தான் உதவி செய்தோம். அது மட்டுமல்ல, கொரோனா காலகட்டத்தில் மருந்துகள் இலவசமாக கொடுத்தோம். தண்ணீர் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ இந்திய விமானங்கள் வழியாக தண்ணீர் கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட மிகப்பெரிய உதவிகளை இந்திய அரசாங்கம் செய்துள்ளது. அப்படி செய்த இந்திய அரசாங்கத்தை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய தவறான செயல். மால்தீவ்ஸ் அரசாங்கம் வந்து அவங்க வாழ்க்கையில செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய உதவி செய்த இந்திய அரசாங்கத்தை மறந்து நன்றி இல்லாதவர்கள் போல் நடந்து கொண்டிருக்காங்க. வரக்கூடிய நிலைமையை ஃபியூச்சர்ல தான் பார்க்க முடியும். பார்க்கலாம்.